டென்ட் ஸ்டே போட்டாங்க. செம்ம குளிரான நைட்டு. இங்கேருந்து லே நோக்கி போக போகிறோம். இங்கேருந்து லே வந்து ஜஸ்ட் ஒரு 160 கிலோமீட்டர்ஸ் தான். நீ நல்லா போகும்னு நினைக்கிறேன். நான் போனால் போயிடுவேன், அதான் பிரச்சனை. பார்த்தீங்கன்னா ரைடிங் கியர்ஸ் எதுவுமே போடல, தரமான ரைடிங்காக பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இங்கெல்லாம் ஃபுல்லாக ஸ்னோ இருக்குங்க. இதோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்காங்க. சண்டைக்கு கூப்பிட்றேன்டா அப்படின்ற மாதிரி. ஸோ டென்ட்டு ஸ்டே பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னா ப்ரோ தமிழில் கிடைக்கலன்னு என்ன ரொம்ப கவலை இருந்தாங்க. நாங்கள் வந்ததும் ஃபுல் ஹாப்பியாக இருந்தாங்க. வேர் ஆர் யூ ஃப்ரம்? பெங்களூர். ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு. ஃபைனலி லே. வெல்கம் டு லே. Hey guys, welcome back to our channel மிஸ்டர் ஆர்டிஸ்ட். நம்மளோட சென்னை டு லடாக் ட்ரிப்பில் இன்றைக்கி டே 9ங்க. நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கார்கில் டு லே போகிற வழியில் ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ணிட்டோம். நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கு இது ஃபஸ்ட்டு பிளான் வந்து ஸ்ரீநகர் டு கார்கில் வர மாதிரி கார்கில் ஸ்டே பண்ண தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் தனியாக வராமல் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணோமா, ஒரு 6 பேரை மீட் பண்ணோம் எக்ஸ்ட்ரா. ஸோ அவங்களோட சேர்ந்து டென்ட் ஸ்டே பண்ணலான்னு சொல்லிட்டு கார்கில் டு லே போகிற வழியில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூவில் வந்து டென்ட் ஸ்டே பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா, ரிவர் ஓடுதா, கட்ட மலையா, எங்களோட டென்ட் ஸ்டே. ஃபைனலி என்னோடய டென்ட்டை ஓப்பன் பண்ணி டென்ட் ஸ்டே போட்டேங்க. இதான் நம்ம டென்ட்டு வாங்கியிருந்த டென்ட்டு. எல்லாத்தையும் உள்ளே ஒரு வழியாக போட்டு பேக் பண்ணி செம்ம குளிரான நைட்டு. 2 நல்ல பெட்ஷீட். நான் ஏதோ சேஃப்டிக்கு வந்து எப்படி இருந்தாலும் டென்ட் ஸ்டே பண்ணுவோன்னு தெரிஞ்சு தான் 2 பெட்ஷீட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எல்லாத்தையும் போட்டு ஒரு வழியாக செம்ம தூக்கம். 2 டிஷர்ட் போட்டிருக்கேன். போட்டு செம்மையான ஒரு தூக்கம். செம்மையாக போணுச்சு நேற்று. இவங்களே சாம்பார் ரைஸ்லாம் குக் பண்ணாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு கேம்ப் ஃபயர்லாம் போட்டு பாருங்க, கேம்ப் ஃபயர்லாம் போட்டு செம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 o'clock ஆகுதா. ஸோ இங்கேருந்து லே நோக்கி போக போகிறோம். இங்கேருந்து லே வந்து ஜஸ்ட் ஒரு 160 கிலோமீட்டர்ஸ் தான். ஒரு 3 ஹவர்ஸில் போயிடுவோம். 1 மணிக்கெலாம் போய்ட்டு லேயில் ரூம் எடுக்கிற மாதிரி தாங்க பிளானு. போக போக என்னன்றதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக். GoPro வியூ. ஃபைனலி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டோங்க. ஸோ நாங்களும் அந்த ஹேண்ட்ஃபீல்டு உள்ளவங்க டக்குன்னு பேக் பண்ணிவிடுவோம். ஸோ நம்ம 4 பேர் இருக்காங்களே, அவங்க தான் பேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து எல்லா பேக்கையும் வச்சு கைத்தை போட்டு கட்டுன்னு கட்டி வா. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் அவங்கள பார்த்தோன்னா நிறைய இன்ஸ்பயர் ஆகிருக்கேன் அவங்கள பார்த்து. ஏன்னா ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா உடஞ்ச ஹெல்மெட்டு, 2 ரைடிங் கியர் கிடையாது, ஷூ அந்த ரைடிங் ஷூ கிடையாது. கர்நாடகாலேருந்து இங்கே வந்திருக்காங்கன்னா வேறு லெவலில். சூப்பர். நம்ம பைக்கில் வந்து வைப்ரேஷன் மட்டும் அதிகமாக கேட்டுகிட்டே இருக்குது. போய் ஃபஸ்ட்டு சர்வீஸ் சென்டர் போய் சர்வீஸ் கொடுக்கணும் வண்டியை. இப்போ தான் செயினுக்கு லூப் பண்ணேன். ஸோ அப்படியே கிளம்பலாமா. செம்ம பிளேஸ் இங்கே ஸ்டே பண்ணது ஒர்த்து. ஃபயர் கேம்ப்லாம் போட்டு ஸ்டே பண்ணது. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 162 கிலோமீட்டர் இருக்குதுங்க நமக்கு லே லடாக்கு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:24. ஒரு 1:30-2 மணிக்கெலாம் போயிடலான்ற மாதிரி தான் பிளானு. எங்கேயும் நிற்காமனா அதிகம் இல்லை, ஒரு சின்ன பிரேக் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே போகலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். நீ நல்லா போகும்னு நினைக்கிறேன். பைக் ஓரளவுக்கு ஃபுல்லாக ஓகேவாக இருக்குது. அந்த வைப்ரேஷன் மட்டும் சின்ன வைப்ரேஷன் தெரியுதுங்க அந்த இடத்து இன்ஜின் பக்கத்தில். அது எதனால் வருதுன்னு தெரில. ஆனால் இன்ஜினில் பிரச்சனை எதுவும் கிடையாது. ஸோ வெளில உள்ள போல்டரோ சம்திங் ஏதோ ஒன்று இதாக இருக்குது. ஏன்னா ஒரு எப்படி சொல்கிறது, இந்த 5 RPM 5000 RPMமில் போகும்போது ருன்னு சவுண்டு கேட்குது. அது என்னென்னு போய் பார்க்கணும். பிரேக் பேட்லாம் செக் பண்ணணும், பிரேக் பேட்லாம் மாற்றணும். ஏன்னா எல்லாம் ஃபுல்லாக தேஞ்சிருச்சு. ஸோ ஏன்னா இதுக்கப்புறம் போகிறது ஃபுல்லாக ஹில்ஸு தான். சரி, லேயில் போய் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணிட்டு வண்டியை அப்படியே லே மார்க்கெட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு லேலட்ட கொஞ்சம் டைம் எடுத்துக்க போகிறேன். வீடியோலாம் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய வீடியோ வந்து அப்படியே நிற்கிது. ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுக்கும்போது நீங்கள் வந்து பேக்கிங் வீடியோ மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ரூட்டு பிளான் வீடியோ இருக்குது. அதுக்கப்புறம் அதாவது வண்டி ரெடி பண்ணதோட வீடியோ இருக்குது. நான் போனால் போயிடுவேன், அதான் பிரச்சனை. ஓகே போகலாம். ஆக்சுவலாக என் கூட சேர்ந்து அவங்கள பற்றி இன்ட்ரோ பண்ணட்டுமா? ஸோ இவர் பார்த்திங்கன்னா மங்களூர், கர்நாடகா மங்களூர். இவங்க அண்ணன் தம்பி 2 பேர் ரைட் பண்ணுறாங்க. இதில் ராயல் என்ஃபீல்டு கிளாசிக்கு 2022 மாடலு. ஸோ அப்புறம் மற்ற 4 பசங்க வந்து கர்நாடகா, அது ஊர் பேர் எதோ சொன்னாங்க, மறந்து போச்சு எனக்கு. அவங்க வந்து 2மே NS 160.
அவங்கள பார்த்தீங்கன்னா ரைடிங் கியர்ஸ் எதுவுமே போடல, தரமான ரைடிங்காக பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம கொடைக்கானல் ஊட்டி எப்படி போவோமோ பக்கத்தில் வச்சுக்கிட்டு, அதாவது ஒரு 500-1000 கிலோமீட்டருக்கு எப்படி பக்கத்தில் போவோமோ அதே மாதிரி 3000 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு வந்திருக்காங்க. வேறு லெவல் தான். எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிட்டாங்க அவங்க நம்மளை. ஏன்னா நம்ம அவ்வளோக்குள்ளே ரெடி பண்ணிட்டு வந்தால் நம்ம சேஃப்டிக்காக தான் ரெடி பண்ணோம். ஓகேங்களா, எல்லாமே நமக்கு சேஃப்டி தான். ஏன்னா தனியாக வரோம், எல்லாமே நமக்கு சேஃப்டி. என்ன இருந்தாலும் நமக்கு ஒரு சேஃப்டிக்கு முன்னெச்சரிக்கையாக பண்ணிக்கிறது நல்லதுன்னு தான் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, அதெல்லாம் தப்பு சொல்லலை. ஆனால் அவங்கள சொல்கிறேன், செம்மையாக ரெடிக்கிட்டு பேக் பண்ணிவிட்டு அழகாக வந்துட்டாங்க. குக்கிங் திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நேற்று செம்மையாக குக் பண்ணி சாப்பிட்டோம், டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணி. செம்மையான ஒரு டீம் கிடச்சிருக்கு எனக்கு. நல்ல பசங்க. எதுவும் எப்படி சொல்கிறது, சமைச்சு என்ன எந்த ஒரு வேலையும் வாங்கலை, அவங்களே சமைச்சு கொடுத்து சாப்பிட வச்சு ஓகேவா பையா, ஓகே பையா, ஆர் யூ என்ஜாயிங் வைப் வித் மீ அப்படின்லாம்ன்றாங்க. ஓகே யா வைப் பை. வேணா லாங்குவேஜ் புரியல, என் லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியாது. இந்த 2 பேர் போகிறாங்களா கேரளா, இது மங்களூரில் இருந்தவங்க. அவங்க 2 பேருக்கு தமிழ் தெரியுது, ஏன்னா தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்களாம். அவங்களுக்கு மற்றவங்களுக்குலாம் தமிழ் தெரில. ஸோ இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க மட்டும் தான் இங்கிலீஷ் தெரியும், அவனை மட்டும் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதை விட கன்னடத்தில் பேசுவாங்க, ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்கும், தலையாட்டிப்பேன், முடிஞ்சிச்சு. செய்கை மொழி தான் மற்றதெல்லாம். ஆனால் நல்லா இருக்குது டீமு. ஸோ அவங்க வந்து இது மாதிரி போகிறாங்க, அதாவது டென்ட் ஸ்டே பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ட்ராவல்னு மட்டுமே போகிறாங்களா, அது நல்லா இருக்குது. அதனால தான் நான் ஓகே மிங்கிள் ஆகிட்டேன். ஸோ இப்போ லேயில் போயிட்டு இன்றைக்கி 2 மணிக்கு போயிடுவோம். இன்றைக்கி நான் ஃபுல்லாக இருந்துட்டு நாளைக்கு 1 டே ஃபுல்லாக ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு தான் பைக்கு சர்வீஸ் கொடுக்க போகிறேன். எல்லாம் கொடுத்துட்டு என்னென்ன விசிட் பண்ணுறோன்னு பார்த்துட்டு, நமக்கு தான் பிளான் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இவங்க யார்ட்டையுமே பிளான் இல்லை, நம்மள்ட்ட உள்ள பிளான் அப்படியே கண்டினியூ பண்ணி அப்படியே ரைட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோங்க. இவருக்கு வந்து ஒரு 8-9 நாளில் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு கிளம்புன மாதிரி பிளானு. ஸோ எனக்கும் அதே மாதிரி தான் பிளானு. ஸோ அவங்க 4 பேர் மட்டும் தான் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுற மாதிரி இருக்காங்க. அவங்கள பிடிச்சி ஃபாஸ்ட்டாக பண்ண வச்சு இழுத்து போயலாம் தான் ஐடியாவில் இருக்கோம் நாங்கள். ஸோ நாங்கள் மெயின் ரோட்லேருந்து உள்ளே இறங்கி தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த ரோட்டுக்குள்ளே உள்ளே வந்து அந்த ஆத்தங்கரை ஓரமாக ஸ்டே பண்ணோம். நல்ல பிளேஸ். ஆனால் இவங்களுக்கு நான் ஒன்று சொல்லட்டுங்களா, இது வந்து நீங்கள் தப்பாக எடுத்துக்கிறதுலாம் எதுவும் கிடையாது. ஹிந்தி தெரிஞ்சுருந்தா வேறு லெவலு உண்மையை சொல்ல போனால். ஏன்னா ஹிந்தி வந்து நேஷ்னல் லாங்குவேஜ் அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க. அடுத்த பட்சம் அது நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா இது மாதிரி ஊருக்குள்ளே போய் ட்ராவல் பண்ணி இதை மாதிரி டென்ட் ஸ்டே எல்லாம் போட்டு இது மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா, ஊருக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா ஹிந்தி தெரிஞ்சால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தி அசால்ட்டாக தெரியும். இந்த பசங்களாம் ஏதோ அவங்க ஊருக்குள்ளே பேசிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ தூரம் வந்து 3000 கிலோமீட்டருக்கு வந்திருக்காங்க கடந்து. ஆனால் ஹிந்தி தெரிஞ்சதுனால ஏதோ அவங்க ஊருக்குள்ளே பேசிக்கிற மாதிரி பேசிட்டு ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. சும்மா செக்கிங் தான். போகலாம். இது வந்து கார்கில் உள்றதான் வருது. இதுக்கப்புறம் தான் லேவோட டிபார்ட்மெண்ட்டில் வருது. ஸோ இங்கே ஸ்டே எங்கே போகிறீங்கன்னு கேட்டு போகிறாங்க. ஏன்னா என்ட்ரி உள்ளே வரும்போது அங்கே பண்ணிட்டோம். ஸோ ஊரை விட்டு என்ட்ரி ஆகாமல் தான் ஊருக்குள்ளே தான் நாங்கள் ஸ்டே பண்ணோம். வில்லேஜ் காங்கிரோ ஆல்டிடியூடு 11,866 ஃபீட்டுங்க. ஹையஸ்ட்டில் இருக்குது. ஆனால் இதுக்கும் ஹையஸ்ட் நம்ம போக தான் போகிறோம். ஐயோ, என்ன லைட்டாக மழை தூடுற மாதிரி ஃபீல் ஆகுது. இங்கெல்லாம் மழை பெய்யுது அவ்வளோதாங்க. ஆல்ரெடி நடுக்க ஆரம்பிச்சிட்டு. நீங்கள் வேறு, நான் உள்ளே தெர்மல் ஏர்லாம் போட்டு அதுக்கு மேலே ஜாக்கெட் போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா குளிருது. லேலாம் போனால் ஐ திங்க் லேல இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன் குளிர். ஏன்னா இன்னும் கொஞ்சம் மேலே ஏற போகிறோம் 160 கிலோமீட்டர்ஸு. இதை மாதிரி ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் சூப்பராக இருக்குல்ல. உங்களுக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குது. என் வண்டி பாருங்கள், ஆக்சுவலாக ரேஞ்ச் வந்து 250 கிலோமீட்டர்ஸ் காட்டுதா, ஆனால் ஆல்ரெடி 270 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிடுச்சு. ஏன் நம்பவே முடியல என்னால். ஏன்னா நம்ம வண்டி வந்து ஃபுல் டேங்க் பண்ணாலுமே குறைஞ்சது 380-390 தான் போகும். லைக் 30 நான் பிளான் பண்ணால் கூட. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இது கணக்குப்படி பார்த்தா 520க்கு மேலே போயிட்டுருக்கு. அது எப்படின்னு எனக்கு தெரில. நான் காலைல பெட்ரோல் டேங்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், பெட்ரோல் இருக்குது அந்தளவுக்கு. ஆஃப் டேங்க்கு செம்மையாக தருதுங்க வண்டி இதில் பெட்ரோலு. ஐயோ சூப்பராக தருது. ஐ திங்க் அந்த ஒரு 35க்கு மேலே தரும் போல இருக்குது இதில் ஹில்ஸில். ஏன்னா நான் பாருங்க 4th கியரை தாண்டல, 60ல் தான் போயிட்டுருக்கேன். 50-60 தான் லாஸ்ட்டு. ஏன்னா இங்கே நான் ஃபஸ்ட்டு கூட 70-80-90 கூட போகணும் சில ரோட்டில். நல்லா இருந்துச்சு ஃப்ளாட்டாக உள்ள ரோட்லலாம். ஸோ இவங்க வரதுனால இவங்க கூட சேர்ந்து போகிற மாதிரி இருக்கிறதுனால 60-65 மேக்ஸிமம் 70ன்னு வச்சிங்களா, அப்படி தான் போயிட்டுருக்கேன். ஆனால் பெட்ரோல் நல்லா தருது வண்டி. ஓகே டன்னு. ரெக்கார்ட் ஆகுற ஆக்சுவலாக ரூட்டு பிளானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் ஒவ்வொரு வீடியோ ஸ்டார்டிங்லேயும் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன்.
வீடியோ எண்ட்லேயுமே ஆக்சுவலாக ஃபுல்லாக நான் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் நான் ஃபுல்லாக உங்களுக்கு ரூட்டு பிளானை வந்து கரெக்டாக ஸ்கெட்ச் பண்ணி கரெக்டாக தரேன் கையில். ஓகேங்களா? நான் வந்து லடாக்கை ஃபுல்லாக சுற்ற போகிறேன். லே லடாக்கில் உள்ள ஃபுல் சர்க்யூட்டையும் சுற்ற போகிறேன். எந்த பிளேஸையும் விட்டு வைக்கிறதா இல்லை. ஏன்னா மறுபடியும் வந்தால் கூட தெரிஞ்ச இடத்துக்கு போன மாதிரி கூட இருக்குன்றதுனால பண்ண போகிறேன் ஃபுல்லாக. பார்த்தீங்களா? ஃபுல்லாக செம்மண் மாதிரி ஆன மண். அந்த மண்ணெலாம் ஃபுல்லாக டஸ்ட்டுங்க. நாங்கள் நீ டென்ட்டு போட்டு எல்லாம் எழுதுறது அழுக்காக கிளம்பி போகிறோன்னு சொல்லலாம். வண்டி ஆல்ரெடி செம்ம அழுக்காக இருக்குது. 10 நாள் ஆகுது. நீயோட 10வது நாள் 9 நாள் ஆகுது. நீயோட இன்னும் வாஷ் பண்ணவே இல்லை. அவ்வளோ மண் இருக்கு வண்டியில். போய் ஃபஸ்ட்டு சர்வீஸ் சென்டரில் கொடுத்து எங்கள் வேலை ஒழுங்காக வாஷ் பண்ணி ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லணும். சூப்பராக இருக்குதுங்க இந்த இடம். ஆனால் வண்டியை உள்ள வரைக்கும் கொண்டு வர முடியுமான்னு தெரில ஸ்டே பண்ணுறதுக்கு. எவ்வளோ வசத்தில் இருக்குது பாருங்க அந்த வில்லேஜு. கஷ்டம். ஆனால் ஸ்னோ டைம்லலாம் இங்கெல்லாம் எப்படி இருக்குன்னா யோசிச்சு பார்த்தா வாவ் வேறு மாதிரி இருக்குது. இங்கெல்லாம் ஃபுல்லாக ஸ்னோ இருக்குங்க. இதோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இந்த ரோடு மட்டும் லைட்டாக ஓப்பனில் இருக்கும். இங்கே இதெல்லாம் ஸ்னோவாக இருக்கும். அந்த மலைலாம் கீழெல்லாம் ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கும். அந்த இதெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிருக்கும் அந்த ஆறுலாம். ஸ்ரீநகரே அந்தளவுக்கு ஃப்ரீஸ் ஆகுதுன்னா இது எந்தளவுக்கு ஃப்ரீஸ் ஆகும்னு வச்சுங்க. நவம்பர் டிசம்பர் மந்த் தான். ஆக்சுவலாக இப்போ நம்ம போகிறது வந்து இன்றைக்கி டேட் வந்து கரெக்டாக 30th ஜூலை 30 ஜூலை தான் போகிறோம் ரைடு லே போகிறது. இப்போ ஆகஸ்ட்டு மேக்ஸிமம் ஆகஸ்ட் 10க்கு அப்புறம் லைட்டாக ஸ்னோ இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம உம்லிங்களாலாம் அந்த டைமில் தான் போகணும்னு நினைக்கிறேன். போனால் ஸ்னோ இருந்தால் பெட்டராக இருக்கும். ஏன்னா ஸ்னோ பார்க்காம போக முடியாது இவ்வளோ தூரம் வந்து. நான் ஸ்னோ இன்னும் லேட்டாகவே கிளம்பி வந்திருப்பேன். நான் சோலோவாக வரமே. ஸ்னோவில் வந்தால் அந்தளவுக்கு சேஃப் கிடையாதுன்றதுனால தான் நான் மிடியே கிளம்பி வந்தேன். ஓகே ப்ராப்ளம் இல்லை. இந்த டைம் கார் வாங்கிட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது கார் வாங்கிட்டு ஸ்னோவில் ஓட்டிகிட்டு வர மாதிரி ஆஃப் ரோட் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வருவோம். செக் போஸ்ட். தேங்க்யூ விசிட்டிங். ஆனால் பக்கத்தில் உள்ளது வந்து என்ன ஊர் எதுக்காக தேங்க்யூ போடுதான்னு தெரில. ஐ திங்க் கார்கில் உள்ளவங்களோட தேங்க்யூ சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது கார்கில் வார் மெமரியில் போயிருப்பேன்ல. ஸோ அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுச்சு. அதை நான் சத்தியமாக எதிரியே பார்க்கல. நான் பாகிஸ்தானோட கொடி இருக்கும்ல. ஸோ அதை வந்து இந்த லாஸ்ட் டைம் இந்த கார்கில் வார் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சண்டையில் வந்து அந்த கொடியை இவங்க கைப்பற்றி எடுத்துகிட்டு வந்து அந்த மியூசியமில் வச்சுருக்காங்க. எனிமி ஃப்ளாக் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வச்சு உன்னை நான் வந்து சண்டைக்கு கூப்பிட்றேன்டா அப்படின்ற மாதிரி வி ஆர் இன்வைட்டட் அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு சம்திங் ஒன்று வச்சுருந்தாங்க. ஒரு கண்டென்ட் மாதிரி ஒரு ஸ்லோகன் மாதிரி போட்டு அந்த கொடியை உள்ள ஃப்ளாகை வச்சு லைட்டு போட்டு ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் உள்ளே வந்து அந்த அப்போ யூஸ் பண்ண இந்த இது மிசைல்ஸு, வெடிகுண்டு, பிஸ்டலு, துப்பாக்கி, AK-47 அது இது ராக்கெட் லான்ச்சரு எல்லாமே இருந்துச்சு. அதில் எல்லாமே ஆக்சிடென்ட் ஆனதுமே இருந்துச்சு. ஒரு ஆர்மி பஸ் நிற்கிறாருங்க. ஏதோ மூடிட்டு நிற்கிறாரு. யாருன்னே தெரியல. பார்த்தா ஆள் அங்கே. ஓகே எல்லாமே இருந்துச்சு அங்கே. இருக்குங்க இந்த ரோடு பார்த்தீங்களா இப்படின்னு போகுது. ஆனால் வைப்பு செம்மையாக இருக்குது. ஜாலியாக ஓட்டிகிட்டு இருக்கிறேன். இப்போ லே போயிட்டு ஸ்டேவை போடுறோம். அடுத்த பிளானாக எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு வண்டியை சர்வீஸ் விடுறோம். இல்லைனா வண்டி செங்கும் திரும்ப இருக்குது நமக்கு. பின்னாடி வரவங்க 2 பேருக்குமே வண்டி பஞ்சரு. ஓகேங்களா? ஏன்னா பஞ்சர் இல்லாமல் ஓட்டிக்க முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா பஞ்சர் போட்டாலும் நிற்க மாட்டேங்குது. நேற்று 2 பேருக்கும் பஞ்சர் போட்டுட்டு தான் கிளம்பி வந்தோம். காலைல 2 பேருக்குமே இப்போ இது இல்லை, காற்று இல்லை. நான் இப்போ தான் புரியுது எனக்கு ஏர் இன்ஃபெக்டர் அந்த இது காற்றடிக்கிற மிஷின் வாங்கியிருக்கலாமோன்னு யோசிக்கிறேன் நான். ஏன்னா அவர் ஒரு அளவு வந்து ஹேர் பம்பு அந்த நம்ம வீட்டில் காற்றடிப்போம்ல பம்பு, அந்த பம்பை எடுத்து வந்துட்டார். நீட்டு பம்பை அதை வச்சு தான் இப்போ காலைல காற்றடிச்சிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். அவருக்குலாம் அவங்களாம் பெருசாக எப்படி சொல்கிறது ஒரு இன்வெஸ்ட்லாம் அதெல்லாம் பண்ணல. அவங்க மட்டும் இருக்கிறத எடுத்து போட்டு வந்துட்டாங்க கிளம்பி. ஏர் மிஷின் இருக்கிறதே அவங்களுக்கு இங்கே வந்து தான் தெரியுதான். அதெல்லாம் வேறு லெவலில். அப்போ பார்த்துங்க நம்ம ஊர்லலாம் நம்ம வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஐஸ் லே லடாக்லாம் பிளான் பண்ணுறீங்கன்னா தெரில. நீங்கள் ஒன்று ஓகே பெரிய பட்ஜெட் வச்சு ஜஸ்ட்டு ரூமில் மட்டுமே ஸ்டே பண்ணணும்னு நினச்சி வரீங்கன்னா அது ஓகே, அப்படி வந்துருப்பாங்க, ப்ராப்ளம் கிடையாது. ஸோ டென்ட்டு ஸ்டே பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா மறக்காமல் டென்ட் எடுத்து வந்துடுங்க. ஏன்னா நான் வந்து நேற்று வரைக்கும் அதாவது நேற்று இந்த டென்ட்டு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது இவங்களை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுக்குடா டென்ட் வேறு தேவலாமல் வண்டி எடுத்து கட்டிட்டு அதை வேறு 1200 கொடுத்து வாங்கிட்டு வந்து சும்மா வண்டியில் கட்டி வச்சிருக்க மேடம் தான் யோசிச்சுட்டு கிடந்தேன். வாங்காமே வந்துருக்கலாம்லாம் யோசித்தேன், எடுத்துடாமே இருந்தெல்லாம் யோசித்தேன். அப்படியே ரோடு ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி டென்ட்டு ஸ்டே தான் போட்டு ஸ்டே பண்ணோம். பார்த்தீங்களா? ஸோ கிடைக்கும், நம்ம மீட் பண்ணி பேசுகிறத பொறுத்து தான். ஓகேங்களா? லாங்குவேஜே புரியாமல் தான் பேசிகிட்டு இருக்கேன்.
இருந்தாலும் ஒரு மாதிரி கனெக்ட் ஆகி டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ அப்படி தான் உங்களுக்கு வேணும்னா அது பண்ணலாம். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ரிவர் பக்கத்தில் டென்ட் ஸ்டே பண்ணுற ஆசை ரொம்ப நாள் இருந்திருக்கு. ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆனால் இன்னும் அதிகமாக பண்ண தான் போகிறோம். ஸோ இன்னும் போகிற பிளேஸ்லாம் இன்னும் செமையாக ஒர்த்தபலாக தான் இருக்க போது டென்ட்டு ஸ்டே பண்ணி தான் அதிகமாக ஸ்டே பண்ண போகிறோம். ஏன்னா அந்த பக்கம் போனாலும் மேக்ஸிமம் டென்ட் ஸ்டே இருக்கும், மேக்ஸிமம் கெஸ்ட் ஹவுஸ்லாம் இருக்கும். ஏதாவது ஒரு நாள் விட்டு ஸ்டே பண்ணிக்கலாம். ஏன்னா குளிக்கணும், ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். அதனால் பிளான் இல்லை. நான் வந்து என்ன பிளானில் இருக்கேன்னா லே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ராஜஸ்தான் அப்புறம் அப்படியே குஜராத் கோவா இப்படி நம்ம இந்த சர்க்கியூட் அடிக்கலான்றது தான் பிளானில் வச்சுருக்கேன். கோவா பெங்களூர் தென் சென்னை இப்படி தான் விசிட் பண்ணலான்னு ஐடியா இருக்கேன். இப்போ நான் கேதார்நாத் போனேன்னா ஸோ அங்கேருந்து என்னால் வேறு எங்கேயும் போகிறது கஷ்டம். வேறு எங்கே நான் ரூட்டு போகணே தெரியல எனக்கு. ஏன்னா கேதார்நாத்லாம் எனக்கு தெரிஞ்ச நெக்ஸ்ட் பிளானில் தான் வச்சுருக்கேன் நான். அதாவது வேர்ல்டு இந்த இந்தியா மேப் அப்படியே இல்லை அவுட்லைனில் சுற்றணுன்ற ஐடியா எனக்கு இருக்குன்னு சொன்னல. ஸோ அந்த ஐடியாவில் தான் வச்சுருக்கேன். அதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த பசங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா கேதார்நாத் போயிட்டு அங்கேயும் ரிட்டன் டெல்லி அப்படி ரைட் பண்ண போகிறாங்க. 2 பேர் வந்தாங்க அண்ணன் தம்பி. அந்த அண்ணன் என்ன பண்ண போகிறாங்கன்னா மணாலி வந்துட்டு அங்கேருந்து கொரியர் போட போகிறாங்க, பைக்கை கொரியர் போட்டு ஊருக்கு போக போகிறாங்க. ஸோ நான் என்ன பிளான்னே தெரியாமல் போயிட்டுருக்கேன். பார்க்கலாம். நான் என்ன பிளான் பண்ணுறதுனே தெரிலையே. நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு புரியல. கேதார்நாத் விசிட் பண்ணோம். ஏன்னா நம்ம தனியாக போனோம்னா கொஞ்சம் பிரச்சனை. இவங்க கூட சேர்ந்து விசிட் பண்ணிட்டோம்னா பெஸ்ட்டுன்னு தான் யோசிக்கிறேன். என்ன பண்ணலாம் இதை விட்டோம்னா ராஜஸ்தான் அப்புறம் குஜராத் வழியாக நம்ம ரிட்டர்ன் போக முடியாது ஊருக்கு. அதான் யோசிக்கிறேன் என்ன பண்ணலான்ட்டு. பார்க்கலாம், யோசிப்போம். நாள் இருக்குது. ஃபுல்லாக முடிச்சுட்டு மணாலி வரைக்கும் போயிட்டு மணாலிலேருந்து பிளான் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. ஏன்னா மணாலி தான் நமக்கு லாஸ்ட்டாக இறங்க போகிறது. ஸோ அது வரைக்கும் யோசிச்சுட்டு அப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் தான் விட்டுருக்கேன். பார்ப்போங்க என்ன பெருசாக நடந்துட போகுது. கைஸ் பார்த்தீங்களா அந்த சர்ப்ரைஸை? ஏதோ ஒரு படம் பென்டனில் பேக்ரவுண்டில் அதிகமாக காட்டுவாங்க பாருங்கள். ஸோ அது மாதிரி இருக்குது இந்த இடம்லாம். தரமான பிளேஸுகள் பாருங்க. அது ஒரு கலர் டோனு செம்ம லேண்ட்ஸ்கேப்புங்க அது. வாவ், அமேசிங்ல. போவோம் நம்ம இப்போ லே போயிட்டு லேலேருந்து அங்கே அடுத்து போக போகிற எல்லா பிளேஸுமே சம்திங் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம மற்ற 3 பேரும் வராங்க. ஒரு ஆள் இன்னும் எனக்கு தெரிஞ்சு 2 கிலோமீட்டர் இருப்பார், அடுத்து 4 கிலோமீட்டர், அடுத்து 6 கிலோமீட்டர் இருப்பார்னு நினைக்கிறேன். ஆனால் சில வண்டியில் வந்து சும்மா லக்கேஜ் அதிகமாக இருக்குது அவங்களுக்குலாம். அந்த வண்டி இழுக்கிற அளவுக்கு இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ராக்ஸ் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க மலையில். அங்கே அந்த மலைக்கெல்லாம் எப்படி போகிறாங்க ஏறி? அப்பா போக முடியும் தான், ஆனால் அவங்க போகிறாங்களே. ஆடு மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. அம்மையான ஏதோ பிளேஸ் இருக்குது போல இங்கே. ஆமாம், ஆர்மி பேஸ் இருக்குது போல இங்கே. டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். ஏதோ ஆர்மி பேஸ் இருக்குது. அப்படியே ப்ரோ வராரு. அவர் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லுவோம். ஐ லவ் ப்ரோ, பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன், யுவர் அட்வென்ச்சர் இஸ் அவர் டெய்லி ரொட்டீன். பா செம்ம கண்டென்ட் இது. ஆமாம், லே போகிற வழியில் சின்னதாக ஒரே ஒரு ஹை ஆட்டிடியூட் இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் ஆட்டிடியூடின் 13,479 ஃபீட்டுங்க. 13,479 ஃபீட்டு. ஸோ இங்கே என்ன ஃபோட்டோ எடுத்துகிட்டு பை ஃபோட்டோலா ஆல்டிடியூட். ஸோ ஆக்சுவலாக இந்த இருக்குது பாருங்கள் ஃபோட்டோலா டாப்பு. ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் இருந்துச்சு. இங்கே தான் ஃபோட்டோ எடுப்பாங்க எல்லோரும். ஸோ தென் இங்கே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். யாஸ் த கேமரா அதாங்க. அப்படியே இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸோ இங்கே வந்து ஆந்திரா, கேரளா, கர்நாடகா 3 ஆர்மி மேன் இருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்த்து பேசிட்டு ஸோ அப்படியே எல்லாரையும் போகிறோம். செம்மையாக காற்றடிக்குது, செம்ம குளிர். டர்மில் ஏற்படாமல் நிற்க முடியாது பண்ணுறது அந்த அளவுக்கு இருக்குது. நாங்கள் கர்நாடகாவில் இருந்து இவங்க என்னோட பிரதர். மை நேம் இஸ் மஞ்சு. என்னோட பேர் பசவராஜ். எனக்கு தமிழ்நாடு சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ. தமிழில் கிடைக்கலன்னு ரொம்ப கவலை இருந்தாங்க. நாங்கள் வந்ததும் ஃபுல் ஹாப்பியாக இருக்காங்க. தனியாக ரைட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கர்நாடகா வந்தாலும் தமிழ் தெரிஞ்சு படிச்சதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.
இப்போ தான் இன்னும் ஐயோ அந்த பாஸ் பேர் ஃபோட்டோலா பாஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த பாஸ் இப்போ தான் நாங்கள் கிராஸ் பண்ணோம். ஸோ ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்களா, அவங்களாம் நின்று என் வண்டியோட நின்று ஃபோட்டோ எடுத்துலாம் போனாங்க. விஆர் இது அவங்க வந்து யூஎஸ்லேருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அந்த அந்த கேங் ஃபுல்லாக யூஎஸ்ஏ வந்தவங்க. வேலை பண்ணாங்க இந்தியா அப்படின்னோம். ஓகே ஆப்வியஸ்லி இந்தியா அப்படின்றோம். வா வெரி குட், இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பிளேஸ் அப்படின்ட்டு போகிறாங்க. லே போயிட்டு ஸ்டாப் பண்ணணும் ஐடியா இருக்குது. சரி ஏதாவது டீ ஷாப்பில் போய் டீ சாப்பிட்டுட்டு அப்படியே லேக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 ஆயிடுச்சு. அரை மணி நேரம் போய் நின்று இருக்கோம் இந்த இடத்துல நாங்கள். ஏன்னா லே போயிட்டு நாங்கள் ரூம் ஸ்டே எப்போ தான் ரூம் எடுத்துகிட்டு நாங்கள் அடுத்து கொஞ்சம் ஏதாவது ஒர்க் இருந்தால் பார்க்க முடியும். நைட் லே மார்க்கெட் விசிட் பண்ணலான்னு இருக்கோம். நைஸ் மவுண்டன்ஸ் பாருங்கள், ஃபுல் ஆஃப் மவுண்டன்ஸ். ஆக்சுவலாக நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம். இறங்கிட்டு போயிட்டு மறுபடியும் ஏறணும்னு நினைக்கிறேன் லேக்கு போக. ரோடு தரமாக போட்டிருக்காங்க போகிறதுக்கு. அந்த ஒரு பெரிய ஹில்லு பாருங்கள். ஐ திங்க் அதுதான் லேவாக இருக்கும்னு நினைக்கிறேன், தெரில. ஏதாவது டீ கடையாக பார்த்து நிற்கலான்னு போயிட்டுருக்கோம். ஸோ கைஸ் ஆக்சுவலாக நம்ம லே போகிற வழியில் கரெக்டாக ஒரு இன்னொரு 125 கிலோமீட்டருக்குன்னு நினைக்கிறேன் லேக்கு. ஸோ சின்னதாக காஃபி அண்ட் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் வந்து எத்தனை மணிக்கு எடுத்துருக்கோன்னா 12:08க்கு எடுத்துருக்கோம். மேகி வித் சாய் காஃபி. ஸோ இதை குடிச்சிட்டு அப்படியே லே நோக்கி போக போகிறோம். 2:30க்கு போகணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். இப்போக்கு எப்போ 4 மணி ஆகும்னு நினைக்கிறேன். ரெஸ்ட் எடுத்து போக 4 மணி ஆகிடும். ஸோ நாங்கள் லேயில் போயிட்டு ரூம் செக்இன் பண்ணதை உங்களுக்கு காட்டுறோம். ஓகேவா? இல்லை போகும்போது வீடியோஸ் எடுப்பேன். ஸோ நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே கைஸ் ஆக்சுவலாக ஹோட்டல் ஸ்வாஸ்திகா அப்படின்ட்டு இங்கே தான் சும்மா காஃபி மேகிலாம் சாப்பிட்டு கிளம்புறோம். செம்ம எக்ஸ்பென்சிவ்ங்க. ஒரு காஃபி 60 ரூபான்ட்டாங்க. நல்லாவே இல்லை காஃபி. ஸோ ஃபாரினர்ஸ்லாம் விசிட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த வில்லேஜ் பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து பார்க்க. லத்தாக் ஃப்ளாக். ஆனால் இன்னும் நம்ம லேக்குள்ளே இன்னும் என்ட்ரி ஆகலை. ஆக்சுவலாக லே டிஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம், ஸ்டேட்டுக்குள்ளே லத்தாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து ஒரு 110 கிலோமீட்டர்ஸு. இதுக்கு ஒரு கதையே இருக்குதுங்க. நான் போனோன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்னன்றது. இதை பார்க்கும்போது ஆசை அப்படியே அந்த மியூசிக் அந்த ஆறாறு ஓடுது மனசுக்குள்ளே. அப்படியே போய் ஒன்லி லேவை விசிட் பண்ணிவிட்டு அடுத்து அங்கங்கே போகிறத பற்றி சொல்கிறோம் பாருங்கள். நம்ம பைக்கில் அந்த ஃப்ளாகை கட்டுற அந்த மூமெண்ட் இருக்கு ஒர்த்துங்க. ஆறா மாறி இருக்கும். மசாரா இஸ் ஹியர். ஏங்க இவர் எங்கே நடந்து போயிட்டுருக்காருங்க. ஹாய் ப்ரோ. ஹாய், வேர் ஆர் யூ ஃப்ரம்? பெங்களூர். ஐம் ஃப்ரம் தமிழ்நாடு. ஃபைனலி லே, வெல்கம் டு லேன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா போர்டு.